இப்போ சனி வக்ரம் இந்த காலகட்டத்தில் ஆக போகுதுங்க மேம். அது எப்போ நடக்க போகுது, அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது உலக அளவில், அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க மேம். சனி வக்ரம்னா கோயிங் பேக்வர்டு அப்படின்றது அர்த்தம். இந்த தடவை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவர் மீனத்திலேயே தான் இருக்கார். அந்த மீனத்தில் இருக்கிற 138 நாட்கள்ல 83 நாட்கள் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். அப்புறம் 55 நாட்கள் பூரட்டாதியில இருக்க போறார். வக்ரம்னா என்ன அப்படின்னா, மேஷ ராசிக்கு என்ன பலன் தர போறாங்க, அதாவது நெகட்டிவ் சைடு ஏதாவது இருக்குதா, அதே சமயம் பாசிட்டிவா என்னென்ன இருக்குங்க? 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப புதுசா குடும்பம் அமையக்கூடிய யோகம் மேஷராசி அன்பர்கள் இருக்கு. நீண்ட நாளா கல்யாணம் நடக்கவே இல்லை, பார்த்துட்டே இருக்கோம், வருஷ கணக்குல நடக்காதவங்களுக்கு கூட இப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் கன்னிராசிக்கு பிரம்மாண்டமா ஜாஸ்தி ஆகும். ஆனா அது ஜாஸ்தி ஆனதுனால தான் கரெக்டான டாக்டரை போய் பார்த்து, இப்ப இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க, கரெக்டான வழிவகுப்பும். என்னவோ நினைச்சிட்டு இருந்தது ஜஸ்ட் ஒரு பிசியோதெரபி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரிலீஃப் வரக்கூடிய காலகட்டம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் நிதானம்ன்றது வேணும். ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷன்ல கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. தயவு செஞ்சு ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் ஆகும் போது பக்தி பிளஸ் மேலும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கல்பனா ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ சனி வக்ரம் இந்த காலகட்டத்தில் ஆக போகுதுங்க மேம். அது எப்போ நடக்க போகுது, அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது உலக அளவில், அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க மேம். ஓகே. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரம். சனி வக்ரம்னா கோயிங் பேக்வர்டு அப்படின்றது அர்த்தம். இந்த தடவை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவர் மீனத்திலேயே தான் இருக்கார். அந்த மீனத்தில் இருக்கிற 138 நாட்கள்ல 83 நாட்கள் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். அப்புறம் 55 நாட்கள் பூரட்டாதியில இருக்க போறார். ஸோ மீனத்திலேயே தான் டிராவல் பண்ண போறார். ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயத்துல கொண்டு வர போறார். வக்ரம்னா என்ன அப்படின்னா, இயல்புக்கு மாறான நிலை அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாருமே வக்ரம்னு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. அதில் என்னென்ன ஒவ்வொரு ராசி எதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும், எது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியம், அவங்க ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். சனி மட்டும் ஒருத்தர் பிறக்கும் போதே வக்ர நிலையில் பிறந்திருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான் இந்த பீரியட். இப்போ 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்ரம் எப்படி பலன் தரப்போகுது அப்படிங்கிறது விலாவரியாக பார்க்கலாம் மேம். அந்த வகையில் முதல்ல மேஷ ராசிக்கு என்ன பலன் தர போகிறாங்க, அதாவது நெகட்டிவ் சைடு ஏதாவது இருக்குதா, ஏன்னா சனி வக்ரம் ஆகிறார், அது ஏதோ பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கா, அதே சமயம் பாசிட்டிவாக என்னென்ன இருக்குங்க மேம்? பட் 7 சனி நடந்துட்டு இருக்கு மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. இந்த 7 சனி கொடுக்கக்கூடிய ஆல் நெகட்டிவிட்டிஸை பாசிட்டிவாக கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கு. 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப புதுசா குடும்பம் அமையக்கூடிய யோகம் மேஷராசி அன்பர்கள் இருக்கு. நீண்ட நாளா கல்யாணம் நடக்கவே இல்லை, பார்த்துட்டே இருக்கோம், வருஷ கணக்குல நடக்காதவங்களுக்கு கூட இப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி தன்னுடைய வாக்கு எது சொன்னாலுமே அது நடக்கவே இல்லை அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ நடத்தி கொடுப்பார். அவங்களுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கடன், கடன்னா இப்போ கட்டியே தீரணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவார். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அந்த எண்ணம் இப்போ ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய கடன் முற்றிலும் அடையிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும், அவங்களுக்கு அதுக்கு உண்டான வருமானம் வந்தால் தானே கடனை கட்ட முடியும். அப்போ வருமானமும் வரும், கடனும் கட்டிடுவாங்க. அட்லீஸ்ட் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா கூட அந்த கடனுடைய வால்யூமை கண்டிப்பாக குறைச்சிடுவாங்க. அதிக வட்டியிலேருந்து சின்ன வட்டிக்காவது அவங்க மாற்றிடுவாங்க. அவங்க ஜாதகத்தில் மட்டும் சனி வக்ரம்னு போட்டிருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் இப்போ முடிச்சே தீருவாங்க, கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்துக்குண்டான பிரச்சனையும் சூப்பராக அவங்க முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கு இந்த காலகட்டம். ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கணுங்க மேம்? ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சில விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பல விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து பெரிய விமோச்சனங்கள் இப்போ ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா சில விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது இயல்புக்கு மாறான ஒரு நிலை அப்படின்றது கொண்டு வரும். அதே மாதிரி நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை போயிடுச்சு, 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அனுப்பிச்சாலும் லாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகும். அண்ட் நிறைய பேருக்கு வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறணுன்ற எண்ணம் வந்து இந்த வக்ரநிலை கொடுத்தே ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி தான் இவ்வளோ கடனாச்சுன்னே தெரியலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு டோட்டலி இது வேற ஃபீல்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமாக இருக்கும். கார்பெண்டராக இருந்தவங்க வந்து அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நண்பர்கள், டிஃப்ரெண்ட் இடங்கள், டிஃப்ரெண்ட் மக்களை பார்க்கறது, பெரிய மனிதர்கள் திடீர்னு லிங்க் ஆகிறது, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது லிங்க் ஆகிறது அப்படின்றதெல்லாம் லிங்க் ஆகி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ரொம்ப சூப்பராக ஒரு அமைப்பை கொண்டு வந்தே கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ நடக்கிற தசாபுத்தி மட்டும் ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா இப்படி இருந்த வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக போடுறதுக்கு அவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கும் போது ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் இருக்கும். மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி பலன் தரப்போகுது மேம்? பாசிட்டிவாக என்ன இருக்குது, நெகட்டிவாக என்ன இருக்குங்க மேம்? மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு சனி வக்ரம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஏன் ஒரு 20 வருஷமாக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா கூட இப்போ வந்து அது அமையக்கூடிய யோகம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபாரின் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க, ஆனால் முடியவே இல்லை அப்படின்னா சனியினுடைய பார்வை 12ல் படுறதுனால இப்போ அந்த நல்ல உறக்கம், நல்ல திருப்தி, அதாவது ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றது ஒரு பெரிய டைட்டிலாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கல்யாணம் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகலை, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லை கல்யாணத்தில் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே நுழைஞ்சே தீருவாங்க. இப்போ நுழையக்கூடிய பந்தங்கள், நிறைவேறக்கூடிய ஆசைகள் அவ்வளவு திருப்தியான ஒன்று நீண்ட நாளைக்கு கொடுப்பார் சனி பகவான். கடகராசினியர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது மேம்? பாசிட்டிவாக என்ன, நெகட்டிவாக என்ன மேம்? கடகராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது பொன்னான ஒரு காலகட்டம். நிறைய கடகராசி அன்பர்கள் கேட்கறது என்னன்னா, அஷ்டமத்த சனி முடிஞ்ச மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இப்போ பெரிய திருப்புமுனை ஏற்படும். கடகராசி அன்பர்கள் டோட்டலி அவங்க மைண்ட் பிளாங்காக இருக்கிற அளவுக்கு இப்போ இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது தான் அந்த பிளாங்க்னஸ். அவங்களுக்கு முடியல, அவங்க ஒய்ஃபுக்கு முடியல, ஃபேமிலிக்கு முடியல. முதல்ல அவங்களுக்குள்ளே இருந்த தைரியமே வந்து போயிடுச்சு கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக வரும், அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எதையும் ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்து மேற்படும். அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைகளாக இருந்தாலும் இப்போ அந்த கான்ஃபிடென்ஸில் நல்லா பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு 20 அரியர்ஸ் வச்சுருந்தா கூட இந்த காலகட்டத்தில் அந்த அரியர்ஸை முடித்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க மூவ் பண்ணியே தீருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் அடையும், அவங்களுடைய பிரச்சனைகள், யார் அவங்களோட பேசாமலே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. உறவுகள் பக்கத்தில் வரும், இவங்கெல்லாம் நமக்கு நட்பாக இருக்காங்க. ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து தள்ளி போயிட்டுருக்கோம். இப்போ விசித்திரமாக இருக்கும். டாக்டரே வந்து இல்லை, ப்ரெஷர் சரியில்லை, சுகர் சரியில்லை, ஏதோ புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இனி லைஃப் லாங்குக்கு ஒரு எனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் இருக்குன்றது சூப்பராக அவங்க ஜெயிச்சே தீருவாங்க. மன நிறைவு அப்படின்றது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இப்போ சூப்பராகவே இருக்கும். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைகள் தரக்கு வாய்ப்புகள் இருக்குது மேம்? சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 8 அப்படின்னாலே உங்களுக்கு திடீர் சோதனைகள், திடீர் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ அவர் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பல நன்மைகள் காத்துட்ருக்கு. பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தாலும் சூஸ் பண்ணவே முடியலன்ற ஒரு பெரிய தலைவலிக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீரம், கம்பீரம் எல்லாமே வந்து இப்போது பெரிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வழி காமிக்கும், இந்த ரூட்டில் போ, இந்த ரூட்டில் போனால் நீ ஜெயிக்க முடியும், நிதானமாக செயல்படுறதுக்கு இந்த காலகட்டம் அவ்வளோ சூப்பராகவும், எஸ் நான் இந்த வழி தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே கண்டிப்பாக போவாங்க. ரொம்ப வந்து கீனாக உள்ளே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு. குடும்பம் அமையாதவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் அமையும், அந்யோன்யங்கள் பெருகும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணுன்ற எண்ணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஃபேமிலியும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, நல்ல ஒரு வழிகாட்டுதல் திருப்புமுனை சிம்மராசிக்கு கண்டிப்பாக உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் பாதகமாக இருக்குங்க?
கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் 7ல் சனி. 7ல் சனினா கண்டக சனி. அப்பப்பா கண்டங்களா அப்படின்னு சொல்றது போய் இதெல்லாம் நடந்ததுனால தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க இல்லையா, அதுதான் இப்போ சூப்பர். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் கன்னிராசிக்கு பிரம்மாண்டமாக ஜாஸ்தி ஆகும். ஆனால் அது ஜாஸ்தி ஆனதுனால தான் கரெக்டான டாக்டரை போய் பார்த்து இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க, கரெக்டான வழிவகுப்பும். என்னவோ நினச்சிட்டு இருந்தது ஜஸ்ட் ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ரிலீஃப் வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது அவங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை. கன்னிராசிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அவங்க வந்து என்னுடைய ஆசைகள்னு ஒரு 4-5 ஆசை எழுதுறாங்க அப்படின்னா இந்த 138 நாட்களில் 90% ஆசைகள் நிறைவேறியே தீரும். அவ்வளோ விஷயங்கள் ஜெயிக்க முடியும். தொழில் சம்பந்தமாகவும் நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டயர்ட், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர்னு இருந்தவங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆனால் அச்சீவ்மெண்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதுதான் கன்னிராசி சந்தோஷப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். துலாம் ராசி நேயர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எதெல்லாம் சாதகமாக அமைய போகுது, எதெல்லாம் பாதகமாக அமைய போகுதுங்க? துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் சில விஷயங்கள் இருக்கு. காஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 6ல் உட்கார்ந்துட்டு இருக்கு. 6ல் சனினா எப்பயுமே சூப்பர்னு தெரியும். ஆனால் அவங்க வக்ரம் அடையும் போது எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நீங்களா இப்போ போக வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு கேஸ் போடலாம்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் சனி வக்ரம்னு இருந்தால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்க. சனி வக்ரம் இல்லை நேர்கதியில் சுய ஜாதகத்தில் ட்ராவல் பண்ணால் இப்போ எந்த ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதே மாதிரி தேவையில்லாத கடன் வாங்குவது, நல்லா தான் ஓடிட்டு இருக்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமேன்னு போகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரியலி நோ. அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான பாசிட்டிவான விஷயங்கள் எதுலெல்லாம் சிக்காமல் இருப்பீங்களோ அந்த விஷயங்கள் சூப்பராக பண்ணலாம். ஜாப் நல்லபடி கிடைக்கும், குடும்பம் நல்லா அமையும், ரொம்ப சந்தோஷமான இல்லற வாழ்க்கைக்குள்ளே போவீங்க, நிறைய நட்பு வரும், திடீர்னு யாரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் எந்த ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமா, எச்சு விழுங்குறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துடுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு. பட் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அதுவும் டாப் தான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எதெல்லாம் பிரச்சனைகளாக அமைய போகுதுங்க? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் நிதானம்ன்றது வேணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அவர் வக்ரம் பெறதுன்றது குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய அனைத்து மைனஸுமே சூப்பராக ஜெயிச்சிடுவாங்க. குழந்தைங்க படிக்கல, இப்போ படிப்பாங்க. நிறைய அரியர்ஸ் வச்சுருக்காங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைக்கவே இல்லை, பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. ஸோ குழந்தைகள் அப்படின்றது எல்லாமே பாசிட்டிவ். இன்னும் சொல்லணும்னா நீண்ட நாளாக குழந்தையே இல்லை விருச்சிக ராசி அன்பர்களுக்குன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த 55 நாள் பூரட்டாதியில் எப்போ சனி பகவான் ட்ராவல் பண்ணுவாரோ அந்த டைம் பீரியட் இப்போ குழந்தை ஆச்சரியமாக தானாகவே உருவாகக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு. ஏன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்றது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷனில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக கிளியராக டாக்குமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்மளால் முடியாதா அப்படின்ற எந்த ஒரு அசாத்திய தேவைன்னு விருச்சிகத்துக்கு அதீத பவர் உண்டு. அந்த பவரில் வந்து நம்மளை பார்த்துக்கலாம்டா, வந்துட்டான்ல நான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சேலஞ்சிங்கான விஷயங்கள் வித்தவுட் டாக்குமெண்டேஷன் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகும்போதும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் உன்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்ன அப்படின்ற விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போகிறோம். மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் காலகட்டம் என்னெல்லாம் சாதகமாக அமைய போது, இதெல்லாம் பிரச்சனைகளாக அமைய போதுங்க? தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, பொதுவாகவே தனுசுக்கு திருமணத்துக்கு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ தனுசுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஊடுருவோம். நிறைய தனுசுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க, அல்லது டைவர்ஸே ஆனவங்க கூட இப்போ வந்து இல்லை இனி நம்ம சேர்ந்து வாழலான்ற ஒரு மனோநிலைக்கு கொண்டு வந்துடுவார் சனி பகவான். அதே மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்றவங்க கூட வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான லாபகரமான ஒரு அமைப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி அவங்க சுகம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இப்போ உள்ள நுழைவாங்க. சுகம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரு ஃபீலில் இருந்தாங்கன்னா அதை எப்படி சுகமாக்கிக்க முடியும், நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, இது இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அதெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் இட் இஸ் கால்ட் வந்து எஸ்பா நான் திருப்தியாக இருக்கேன், இந்த செலவு பண்ணினேன் ஆனால் பண்ணாலும் நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்ற வகையில் ரொம்ப நல்லா இருக்கு.
அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இப்போ எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கூடாத திசைகள் நடந்துட்டு இருந்தா இப்போ வந்து அவங்களுக்கும் மனசு வந்து வேண்டாம் திருமணம்னு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் ஆராய்ச்சி பண்ணி உள்ள மட்டும் இப்போ நுழைஞ்சிட்டாங்கன்னா லைஃப்ல ஒரு கம்பேனியன் வேணுன்றதை அவங்க உணர்ந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக போயிடுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் இப்படி இருக்க போதும், சாதகமாக என்ன இருக்கு, பாதகமாக என்ன இருக்குங்க? மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்றது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது, தயவு செஞ்சு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் மிகவும் நன்மை. ஆனால் இப்போ அவர் வக்ரம் பெற்று இயல்புக்கு மாறிய நிலையில் இருக்காரு. அப்போ மகரத்தில் இயல்புக்கு மாறிய நிலையில் ஓவர் கான்ஃபிடென்ஸாக, ஓவர் திங்கிங்காக, ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தன் கொடுக்குறான் பேங்க்குக்கு, அவங்க போகிறாங்க 5 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா 15 லட்ச ரூபா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணலாம் சார் அப்படின்னா உடனே இதை எடுத்துக்கிட்டு அதை ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணால் நிறைய 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 மாட்டிக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தோட வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வேண்டாம். தான் என்ற எண்ணம் இப்போ அறவே ஆகாது. அதை தவிர மற்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் டேர்ன் ஓவர்ஸ் நல்லாயிருக்கும். அவங்களுடைய லேபரர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய லேபரர்ஸ் வந்து இல்லையே, ஆர்டர் வருது ஆனால் அதை செஞ்சு முடிக்க முடியலையே, இவங்க ஒன்று ஆர்டர் எடுத்தால் வேறு மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணியிருப்பாங்க, அவங்க இல்லை ஸ்ட்ரீட்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது டோட்டலி உல்ட்டாவாக இருக்கும், தனக்கு செட் ஆகாத நிலையில் இருக்கும். அதெல்லாம் இப்போ நல்லா செட் ஆகி ஜெல்லாகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அனைத்து விதமான விஷயத்தையும் அவங்க வந்து மேற்கொண்டு போவாங்க. பட் ஓவர் திங்கிங், ஓவர் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் வேண்டாமே, ஓவர் வாக்கும் வேண்டாம், ஓவர் நாக்கும் வேண்டாம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் எப்படி இருக்க போதும், சாதகமாக என்ன இருக்கு, பாதகமாக என்ன இருக்கு? கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் வீடு அப்படின்றது தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம், லௌகீகம் அப்படின்ற விஷயங்கள். அந்த இடத்துல சனி வக்ரம் பெறும்போது நிறைய கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தான் கண்ட்ரோலே இல்லாமல் நிறைய பேச்சுகள் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ப்ரெஷர் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகும். தன்னுடைய பிரெயினை மீறின ஸ்பீட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகும். அது என்றைக்குமே நல்லதில்லை. பட் இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஓகே நிதானம்ன்ற ஒரு வார்த்தை வேணும். ஏன்னா கும்பராசினுடைய வின்னிங் சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா ரிசர்ச். அது காற்று ராசி அப்படி இருக்கும். காற்று எப்படி போகும், ஸ்பீடாக போகும்ல, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் அந்த ஸ்பீடு வந்து மற்றவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காத நிலையில் ஒரு ஜங்க் இல்லைன்றதுனால அதை நல்லா வந்து கொலாஜ் ஆகி ரொம்ப நல்லா இப்போ மூவ் ஆகக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு திருமணமாகும், குடும்பம் நல்ல ஒரு அந்யோன்யத்துக்குள்ள உள்ளாகும், குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லாபத்துல கொண்டு போய் கும்பராசியை விடும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அவங்க சுய ஜாதகத்துல சனி மட்டும் வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்பாட்டுக்கு மேல ஜாக்பாட் தான். என்னடா பாத சனி இந்த அளவுக்கு கொடுக்குமா அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் கும்பராசி அன்பர்கள் இருக்க போறாங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் என்ன மாதிரி பலன் தரும்? அது வந்து சாதகமாக இருக்குங்களா இல்லை பாதகமாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. மீனராசி அப்படின் போதே ஜென்ம சனி. நிறைய மீனராசிக்காரங்க தடுமாறிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி கூட ஒரு பிரச்சனை வருமா அப்படின்றது அவங்களுக்குள்ள தெரியாத முடியாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு சனி வக்ரமாகும் போது நிறைய விஷயங்கள் அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் ஏற்படும். எப்பயுமே மீனராசி வந்து ரொம்ப ஸ்மூத்தான ராசி. எதுலையும் நுழைஞ்சு அதுக்கு தான் மீனுன்னு வச்சிருக்கிறது. நுழைஞ்சு தெரிஞ்சு வெளியில வந்துடும். அதே மாதிரி பாசத்துக்குரிய கடகத்துக்கு அப்புறம் மீனத்தையும் நம்ம வந்து சொல்லணும். அப்படிப்பட்ட மீனராசி வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடுவோமோ, மற்றவங்களை வச்சிடுவோமோ, எப்படி நம்ம போகலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த யோசனையிலேயே இருக்கிறதுனால சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்கும். இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவ்வளவு ஃப்ளோயியாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த ஸ்பாட்டில் என்ன பேசணும் அப்படின்றது அவங்களால பேச முடியும். அப்போ என்ன ஆகும், எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஜெயிச்சு வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி திருமணம் சூப்பராக நடக்கும். காதல் திருமணங்கள் இப்போ கைகூடியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள், நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நிச்சயமாக வேலை கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், அதே மாதிரி தொழிலும் அபிவிருத்தி ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்ரம் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.